அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களை, இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? செய்தி கேட்குறீங்களா? கேட்குறவங்க வாசிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 14 16 முடிய. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. பவுல் சொல்றார் இல்லையா? ஏனென்றால் கடவுளோடு நானும் இணைந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி மட்டும்தான் பெருமை பாராட்டுகிறேன். அப்போ பேசும்போது செய்யும்போது எல்லாமே இயேசுவை பற்றி தான் நாம் பேச வேண்டும். இயேசு என்று வேறு எது பேசினாலும் அது பெருமை இல்லையா? அது வீண் பெருமை. அப்போ அந்த வீண் பெருமை நமக்கு அதற்கு பவுல் சொன்னது போல், இறைவார்த்தையில் ஒவ்வொன்றும் சொன்னது போல், நம்மை பொறுத்த வரையில் நாம் ஒருபோதும் பெருமை பாராட்ட முடியாது. ஏனென்றால் இறைவனை என்று வேறு ஒன்றுமே இல்லை. அவர் செய்யவில்லை என்றால் நம்மளால் செய்ய முடியாது. அவர் தூண்டவில்லை என்றால் நாம் எதையாவது செய்து முடிக்க முடியுமா? நான் என்ற சொல் எங்கு வருகிறதோ அங்கே நாம் வீழ்ந்து விடுகிறோம். எல்லாமே இறைவன் என்று சொல்லும் போது நிறைவாக இருக்கிறது. அந்த இறைவன் நம்மளோடு இணைந்து இருக்கும் போதுதான், நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும் போதுதான், என்றால் இறைவன் நம்மோடு இணைந்தது இருக்கிறார். நாம் இறைவனை பின்பற்றுகிறோமா? இறைவன் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு மட்டும்தான் நாம் இருக்கிறோமா? இல்லை செயல்பாட்டில் நாம் காமிக்கிறோமா? அப்போ அதெல்லாம் காமிச்சாதான் எல்லாமே நமக்கு நிறைவா இருக்கும் இல்லையா? அப்போ இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றால் சிலுவை உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடு உண்டு, பல வகை பேச்சு உண்டு, இழி நிலை உண்டு. எல்லாத்தையும் கடந்து சிரிச்சிட்டே வருவோமே. சிரிக்க முடியாதுல்ல? என்ன சொல்றீங்க நீங்க? ஈஸியா சொல்லிடுறீங்க. அதை எப்படிங்க சிரிக்க முடியும் கேட்குறீங்களா? இறைவனை நினைச்சு பாருங்க, இயேசுவை நினைச்சு பாருங்க. நீங்க அவர் சிலுவை சுமந்துட்டு போகும்போது பேசினாரா? திருப்பி பேசினாரா? யார்கிட்டயாவது என்ன இப்படிலாம் சித்திரவதை பண்றீங்கன்னு சொன்னாரா? சொல்லல. இல்ல, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிலுவையில தொங்கி உயிர் விடும்போது கூட என்ன சொன்னாரு? அப்பா, இவங்க அறியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த வார்த்தை நம்மகிட்ட வருமா? நம்ம யாருக்காவது கொடுப்போமா? அவங்க என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுவோமா? அப்படி சொல்றவங்களா இருந்தா நீங்க தாங்க புனிதர்கள். ஆமாங்க, இறைவன் இப்பவுமே உங்க பேரை எழுதி வச்சிருவாரு அந்த வாழ்வின் நூலில். உனக்கு புனிதர் பட்டம் தான். வா, விண்ணகத்திற்கு வரும்போது எல்லாரும் உன்னை வா என்று அழைக்க வருவார்கள் என்று சொல்வார்கள். மனிதரும் புனிதராக மாற வேண்டும் என்றால் இறை சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். இறை சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்றால் எல்லா நிலையும் கடந்து போக வேண்டும். உலகம் பெரிய பரந்த உலகம். இந்த பரந்த உலகத்தில் நாம் எந்த இடத்துல நிற்கிறோம், எந்த இடத்துல போகிறோம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்மளை கரம் பிடித்து வழிநடத்துபவர் யாரு? இறைவன். தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் சேர்ந்து நம்மளை வழி நடத்துகிறார்கள். அந்த வழிநடத்துதல் தான் நம்மளை வாழ வைக்கிறது. அந்த வாழ்வு தான் பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. அந்த எடுத்துக்காட்டு தான் இப்பொழுது நாம் நிலைத்து நிற்கும்படி இருக்கிறது. இந்த ஆசிரியரை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, எப்பொழுதும் நாங்கள் உம்மை சார்ந்து மட்டுமே இருக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. தாய் அன்பு, தந்தை அன்பு, பிள்ளைகள் அன்பு, சந்ததிகள் அன்பு எதையுமே நாங்கள் அனுபவித்ததில்லை ஆண்டவரே. நாங்கள் ஒரு பொருட்டாக எங்களை மதித்ததும் இல்லை ஆண்டவரே என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் தேற்றோராகவும் திடப்படுத்துவோராகவும் தாங்குவோராகவும் தப்பிப்போராகவும் ஏந்தோராகவும் வாரும் இறைவா. ஒவ்வொருவரும் எந்தெந்த உள்ளங்களில் ஏக்கம் நிறைந்திருக்கிறதோ அனைத்து உள்ளங்களுக்கும் நீர் ஆறுதலின் தேவனாக வந்து அவர்களை அரவணைத்து தேற்றி திடப்படுத்தி அவர்களை உம்மோடு இணைத்து வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி வரம்பா. என் நிலையில் உம்மை விட்டு பிரியாத அந்த வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.